மாயாபுரிய மகேந்திரவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மக்களோட நலன்ல அக்கறை செலுத்தினதோடு மட்டும் இல்லாம கவிஞர்களையும் பண்டிதர்களையும் பாராட்டி ஆதரிச்சு வந்தான். ஒரு முறை மன்னனை சந்திக்கிறதுக்காக சிவஞானம்ங்கிற பண்டிதர் வந்தாரு. மன்னனும் தர்பார்ல அவரை வரவேற்று மரியாதை செஞ்சா. சிவஞானம் தன்னோட புலமைய தர்பார்ல வெளிக்காட்டினாரு. மன்னன் மகிழ்ந்து போய் தான் அணிஞ்சிருந்த விலையுயர்ந்த நவரத்ன மாலையை கழட்டி பண்டிதருக்கு பரிசா கொடுத்தான். சிவஞானம் அந்த மாலையை வாங்கிட்டு காசிக்கு திரும்பி போனாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரை ஒரு கொள்ளைக்காரன் மடக்கி அவரை கொன்னுட்டு அவர்கிட்ட இருந்த நவரத்ன மாலையை எடுத்துட்டு ஓடிட்டான். ஆனா அவன் அரசாங்க காவல் வீரர்கள் கிட்ட அகப்பட்டு மன்னனுக்கு முன்னாடி கொண்டு செல்லப்பட்டான். சிவஞானத்தை கொன்ற அந்த கொள்ளைக்காரனுக்கு மன்னன் மரண தண்டனை விதிச்சான். ஆனா சிவஞானம் இறக்க தான் அவருக்கு பரிசா கொடுத்த அந்த நவரத்ன மாலை தான் காரணமா இருந்ததுங்கிறத நினைச்சு இது தான் செஞ்ச பெரிய பாவம்னு எண்ணி மன்னன் தவிச்சா. மனவியாதியால அவஸ்தைப்பட்டா. மன்னனை எந்த வைத்தியத்தாலும் குணமாக்க முடியல. ஒரு நாள் மன்னனை பார்க்கறதுக்காக யோகானந்தருங்கிற மகான் வந்தாரு. ராணியும் மந்திரியும் அந்த மகான் கிட்ட மன்னனோட நிலைமையை கூறி அவரோட கவலையை போக்குமாறு வேண்டினாங்க. யோகானந்தரும் மன்னன் படுத்திருக்கிற அறைக்குள்ள போனாரு. மன்னனோட நிலைமையை பார்த்து அவர் இறக்கப்பட்டாரு. மன்னனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, அப்பனே, ஒரு சத்திரியனான நீ இப்படியெல்லாம் கவலைப்படலாமா? ஒருத்த இறந்ததுக்கு நீ இப்படி கவலைப்பட்டனா போரில் பல்லாயிரக்கணக்கானவங்க இறக்கிறதுக்கு நீ எப்படியெல்லாம் பதப்பதைச்சு போவையோ? அந்த கவிஞன் இறந்தது ஒரு கொள்ளைக்காரனோட பணத்தாசையால தான். அதுக்காக நீ பொறுப்பேற்று இப்படி வேதனைப்படுறதெல்லாம் முறையில்லை. குற்றம் செஞ்ச அந்த கொள்ளைக்காரனத்தான் நீ தண்டிச்சிட்டியே, அத்தோட உன்னோட கடமை முடிஞ்சிருச்சு. நீ ஏன் வீணா இப்போ மனசை அலட்டிக்கிறேன்னு கேட்டார். அதுக்கு மன்னன், மகாத்மாவே, நான் என்னதான் முயன்றும் என்னோட மனசை தேத்திக்கவே முடியலை. நான் ஏதோ பாவம் செஞ்ச மாதிரியே நினைக்கிறேன்னு சொன்னான். அப்போ யோகானந்தர், அப்படின்னா என்னோட சக்தியால் நான் சிவஞானத்துக்கு உயிர் கொடுத்தா உன்னோட மனசு நிம்மதி அடையுமான்னு கேட்டார். இதை கேட்ட மகேந்திரவர்மனோட முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. ஆனால் மறுநிமிஷமே அவனோட முகம் வாட்டமடைஞ்சது. அவன் யோகானந்தரை வணங்கி, ஐயா, சிவஞானத்தோடு சேர்த்து கொள்ளைக்காரனையும் உயிர் பெற்று வர செய்ய முடியுமான்னு கேட்டான். ஆனால் யோகானந்தரோ, 2 பேருக்கு உயிர் கொடுக்குற சக்தி எனக்கு இல்லை. என்னோட சக்தி முழுவதையுமே உபயோகித்து ஒருத்தரை மட்டும்தான் உயிர் பெற்று வர செய்ய முடியும்னு சொன்னார். அதை கேட்ட மன்னன், அப்படின்னா சிவஞானத்தை உயிர் பெற்று வர செய்ய வேண்டாம், மேலும் மேலும் பாவ சுமையை சுமக்க நான் விரும்பலைன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மகேந்திரவர்மன் சொன்னது விசித்திரமாக தானே இருக்கு. யோகானந்தர் சிவஞானத்தை உயிர்ப்பிக்கிறதா சொல்லியும் ஏன் அவன் அதை ஏற்கலை? சிவஞானம் உயிர் பெற்று வந்தான், அவனோட மனசு நிம்மதி அடையும் தானே. இந்த மாதிரியான அரிய வாய்ப்பை மன்னன் நழுவ விட்டுட்டானே. சிவஞானத்தோடு சேர்த்து கொள்ளைக்காரனையும் உயிர்ப்பித்து வர செய்யணும்னு மன்னன் யோகிக்கிட்ட கேட்டது முற்றிலுமே பொருளற்றது தானே. சிவஞானத்தை மட்டும் உயிர் பெற்று வர செஞ்சா மேலும் தன்னோட பாவம் அதிகரிக்கும்னு மன்னன் நினச்சது சரியா? இந்த கேள்விகளுக்கான விடை தெரிஞ்சும் நீ சொல்லலைனா உன்னோட தலை சுக்குநூறாக வெடிச்சுடுன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மகேந்திரவர்மன் சொன்னதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எதுவும் இல்லை. மன்னன் நியாயத்தை சீர்தூக்கி பார்த்தும் மனதில் வாதம் புரிஞ்சும் அந்த மாதிரியான முடிவுக்கு வந்தா. யோகி சிவஞானத்தை மட்டும் உயிர் பெற்று வர செஞ்சா மன்னன் தான் கொள்ளைக்காரனை தண்டிச்சது அநீதியாகி விடும்னு நினச்சான். அதனால் தனக்கு வந்து சேர்ற பாவத்தோட யோகியோட மாபெரும் தவ வலிமையையும் அபகரித்த பாவம் வேற தன்னை வந்து சேருமேன்னு அவன் நினச்சான். அதனால தான் 2 பேரையுமே உயிர்ப்பிக்கும்படி மன்னன் யோகிக்கிட்ட கேட்டு பார்த்தான். ஆனால் அவர் தன்னோட சக்தி முழுவதையுமே வச்சு சிவஞானத்தை மட்டும்தான் உயிர் பெற்று வர செய்ய முடியும்னு சொன்னதுனால அதனால் பயன் இல்லைன்னு நினச்சி மன்னன் சிவஞானத்தை உயிர் பெற்று வர செய்ய வேண்டாம்னு சொன்னான். இது முற்றிலும் சரிதான்னு பதில் சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனோட மௌனம் கலைஞ்சது. அதனால் அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு மீண்டும் நடக்க துவங்கினான்.